ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம்னால என்னங்க ஃபேமஸ்? திண்டுக்கல் பிரியாணி, திண்டுக்கல் பூட்டு, திண்டுக்கல் மலைக்கோட்டை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அம்மன் கோயில்ல இருந்தா நம்ம ஆரம்பிக்க போறோம். வாங்க மக்கள்கிட்ட போய் மக்களோட ஆதரவு எந்த கட்சிகளுக்குன்றதை கேட்க போறோம். என்னன்னு சொல்ல என் சொந்த ஊருக்குள்ள ஒன்னு ரெண்டா இல்ல நான் திண்டுக்கல்லு புள்ள 624001 பின்கோட் என்ன மாமா முடிஞ்சா திறந்து காட்டு திண்டுக்கல்லு பூட்டு தாமா. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குன்னு? எங்களுடைய ஆதரவு KKR வெங்கடேஷுக்கு தான். அவர் எந்த கட்சியில் சுயேட்சையாக நின்னாலும் சரி, டிஎம்கேல நின்னாலும் சரி, எங்களுடைய ஆதரவு ஆட்டோக்காரன் திண்டுக்கல் டவுன் ஆட்டோ டிரைவர் அனைத்து ஆதரவும் KKR வெங்கடேஷுக்கு தான். ஓகேண்ணே. எங்களுடைய ஆதரவு. உங்களோட ஆதரவு? அவர் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறோம். நாங்கள் உங்கள் ஆதரவுண்ணே? ஆட்டோக்காரங்க எல்லாருமே நாங்கள் ஒரு தன்மையாக இருந்து எல்லாமே ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக இருந்து செயல்படுறோம். அதுக்கு எங்களுக்கு ஆதரவு தர்றது ரத்தின ஐயா அவர்கள் தான். அதனால் வெங்கடேஷுக்கு தான் எங்களுடைய ஆதரவும் உண்டு. ஓகே. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? திமுக வைக்கணும். எதனால தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நாங்கள் வந்து திமுகவை ஆரம்பத்தில் வந்து நல்ல விதமாக செய்கிறாங்க. எல்லாமே முதல்வர் வந்து எந்த ஒரு காரியத்தையும் நல்ல விதமாக செய்கிறாரு. அதனால வந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். எதனால தெரிஞ்சுக்கலாம்? புதுசாக ஒரு வாய்ப்பு அளிப்போம். எல்லாமே பழைய இது கட்சி தான், அதனால் புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? நான் என்ன சொல்ல, சொல்லுங்க யாருக்குன்னு. நான் முக ஸ்டாலினுக்கு தான். முக ஸ்டாலின். எதனால தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணுறாங்க, அதான் அதனால. சரி, ஓகே. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? என்னோட ஆதரவு வந்து டிஎம்கேக்கு மட்டும்தான். டிஎம்கே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? வேற ஆட்சியை நம்பி யாருக்கும் கொடுக்க முடியல. திமுக கொடுத்தாதான் இன்னும் நல்லா நடத்துவாங்கன்னு நம்புறேன். ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? எப்பவுமே தளபதி தான் ப்ரோ. எதனால தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணுவார் நான் நினைக்கிறோம். இன்னும் எங்களுக்கு பெருசு எங்களுக்கு எதுவும் பண்ணலை, சப்போர்ட் எதுவுமே பண்ணலை. ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. தளபதி ஃபேன்ஸ் நாங்களாம், தளபதி பண்ணுவார் ஒரு நம்பிக்கை இருக்குது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? சார், எங்களுடைய ஆதரவு சார் என்னதான் இருந்தால் நாங்கள் ஏடிஎம்கே அம்மா கட்சியிலேருந்து நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ எடப்பாடி வந்து கொஞ்சம் அது இதுவாக பண்ணார். இப்போ அடுத்து வரப்போகிறது எடப்பாடி தான் சார். டிஎம்கேக்கு வேலையே இல்லை சார். ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? ஏடிஎம்கே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? பரம்பரையாக தான். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? எங்களுக்கு டிஎம்கேண்ணே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நிறைய சலுகை தராங்க, அதனால அது மாதிரி பண்ணுறோம். ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? தளபதிக்கு. தளபதிக்கு. எதனால தெரிஞ்சுக்கலாமா? அது மாற்றத்துக்கு மாற்றத்துக்கு. அவங்க தலை ரசிகர் தான். ஆனால் இந்த வாட்டி தளபதிக்கு இவங்க கொடுக்குற டார்ச்சரை பார்த்தாலே தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். இன்னொன்று, இவங்க ஆட்சியிலலாம் ஒன்றும் இது கொஞ்சம் சரியாக இருக்காது. எதுவும் பெண்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. தளபதி வந்தால் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும். அதனால தான். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? நான் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? ஏடிஎம்கேனா அம்மா பெண்களுக்காண்டி நல்லது பண்ணாங்க. அவங்க இருக்கும்போது அந்த ஒரு விசுவாசத்துக்காண்டி நாங்கள் ஏடிஎம்கேக்கு, அம்மா இல்லாட்டினாலும் நாங்கள் அதுக்கு தான் போடுவோன்ட்டு உறுதியாக இருக்கும். ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? டிவிக்கு தான். டிவிக்கு. எதனால தெரிஞ்சுக்கலாமா? எதனாலனா இப்போ புதுசாக வந்திருக்குன்னா இன்னொன்று என்னென்னா அவர் நிறையா எல்லாமே செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே. இளைஞர் சைட்லேருந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி முதியோர் சைட்லேருந்து இப்போ எல்லாத்துக்கும் ஆதரவு இருக்குது. அதனால் விஜய் முன்னாடி ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்காரு. அப்போ 2011 இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் டிவிகேக்கு போகிறது. திண்டுக்கல்ல விஜய் வாய்ப்பு உண்டாகும். திண்டுக்கல்ல டிவிகேக்கு வரணும்னா ஆதரவுகள் நிறையா இருக்குது. இளைஞர் சைட்லேருந்து நிறையா இருக்குது. ஆனால் இப்போ இங்கிட்டு திண்டுக்கல்ல சைடுனா முதியோர்கள்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இளைஞர் சைடு அதிகமாக இருக்குது. ப்ரோ, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? டிவிகே தான் ப்ரோ. டிவிகே தான். எதனால தெரிஞ்சுக்கலாமா? புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு தரும். வாய்ப்பு தரும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்க ப்ரோ? இது வரைக்கும் நிறைய எலெக்ஷனில் நிறைய பேருக்கு ஓட்டு போட்டு எந்த சேஞ்சஸும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் டிவிகேக்கு போடலான்னு இருக்கேன். ஆமாம். சரி, ஓகே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சேஞ்ச் வேணுன்றதுக்காக. ஆமாம். சரி. அதே மாதிரி தளபதி வந்தால் புதுசாக நிறையா செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்படின்ற ஒரு ரீசனுக்காக டிவிகேக்கு போடலாம். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்கண்ணா? டிஎம்கே. டிஎம்கே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் ஏரியா சைடு ஆத்தூர் ஐபி தான் என்ன எப்பவுமே ஆயிடுவார். எங்கள் சைடு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் எந்த இது போய் கேட்டாலும் உடனே எதாவது செஞ்சு கொடுத்துருவாங்க.
நம்ம எந்த ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் வந்து டக்குன்னு வந்து முன்னாடி வந்து அவர் தான் நிற்பார். இப்போயே நான் கேட்குறப்ப நியூ இயருக்கு ஃபங்க்ஷனு பசங்களை விளையாட்டு போட்டி நடத்துவோம். எந்த ஒரு மேட்ச் நடந்தாலும் எங்களுக்கு என்ன இருந்தாலும் பார்த்து என்ன வேணும் தம்பி கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு எந்த தொகுதியில் வந்து எந்த ஒரு பஞ்சாயத்தில் ஆற்று துணியெல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதனால எங்கள் சப்போர்ட்டு டிஎம்கே. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி நம்மளுக்கு எதுக்குன்னா இந்த திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்னும் வளர்ச்சி பெறணும். கொலை கஞ்சா போதைகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துச்சுன்னா ஓரளவு மக்களுக்கு நல்லது, பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது. யங்ஸ்டருக்கு இன்னும் ரொம்ப அதிக வேலைவாய்ப்புகள் இது எல்லாமே வரும். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்க? டிஎம்கே தான். நம்ம ஆதரவு டிஎம்கே. எங்கள் சைடு ஐபி தான். எப்பயுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதனால வருவார். எங்கள் சைடு எதுனாலும் எங்களுக்கு குறையினாலும் கேட்டால் உடனே செய்வார். எங்களுக்கு ஐபி தான். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்கண்ணே? விஜய் வந்தாங்க. விஜய் வந்தாங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? டிஎம்கே. எதனால? எல்லா டிஎம்கே தான். எல்லா சலுகையும் செய்கிறாங்கல்ல, அதனால டிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நான் எங்களோட ஆதரவு. எல்லாமே ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக செய்கிறாரு. இன்னைக்கு மகளிர் தொகைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நல்ல திட்டம். இந்த திட்டத்தெல்லாம் நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனால் இப்போதைக்கு எலெக்ஷன் வரும்போது அதே திட்டம் தான் ரியூனிங் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்னன்னா 10,000 ரூபா தரேன்றாரு, இன்னொருத்தர் என்ன 2,500 தரேன்றாரு, இன்னொருத்தர் என்ன பெண்களுக்கு இலவசம் பஸ்ஸே கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனால் அதை நடத்தி காமிச்சிட்டாரு ஸ்டாலின். ஆனால் அதையும் காப்பி அடிச்சு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஸ்டாலின் என்ன திட்டம் போட்டாரோ அழிக்க முடியாத திட்டங்கள் அனைத்துமே அந்த திட்டத்தை அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவங்களால முடியல. அதுக்காக அந்த திட்டத்தையே ரிவினிங் பண்ணி அவங்களும் சொல்றாங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு எந்த கட்சிக்கா? எங்க ஆதரவுல வந்து விஜய் வரலாம். விஜய்க்கு. எதனால? சொன்னீங்களா, ஒருத்தரே வந்துருக்க கூடாதுல்ல. ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். மக்கள் எல்லாம் கொடுக்கட்டும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கொடுக்கட்டும். ஓகே. எப்பவுமே நம்ம தலைவர் நமக்கு நல்லதா செய்வார். ஓகே. என்னைக்குனாலும் அவர் என் பேட்டியை பார்க்க நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக பார்ப்பாரா? பார்ப்பாரு. எங்க விஜய் தலைவர் வாழுக. ஓகேக்கா. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நல்ல ஆட்சி அமையணும்னு திமுக வந்து ஆதரவு கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, மகளிருக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, ஓரளவுக்கு இலவசம் கொடுக்குறாங்க, நல்லபடியாக பண்ணுறாங்க. சரிங்களா? எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நல்லபடியாக பண்ணுறாங்க. அவங்களே வரணும். அவர் வேற எந்த ஒரு கருத்தும் இல்லை, அவர் வரலாம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்க? டிஎம்கே தான். ஏன்னா அவங்க எல்லாம் நல்லது பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. இனி அவங்க தான் வருங்காலத்துக்கு உட்காந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எது வந்தாலும் இதாகாது. ஆனால் இந்த டிஎம்கேன்றது கரெக்டாக இருக்கும். எல்லாமே சன்னெலாம் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லா ஆதரவு பண்ணுறாங்க, நல்லபடியாக எல்லாமே சலுகை எல்லாம் செய்கிறாங்க. அதுக்காகவே அவங்க தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்குறோம் அவங்க தான் வருவாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறோம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? டிஎம்கே தான். எதனால? அவங்க எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க ஜனங்களுக்கு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? எங்களுக்கு திமுக தான். திமுக தான். ஆமாம். எதனால? அவங்க வந்து ஜனங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறாங்க. அது வந்து இது வரைக்குமே வந்து எல்லாருக்குமே அதிகமாக, அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி தேவைகளை அறிஞ்சு செய்கிறாங்க. ஓகே. அதனால திமுக தான் வரணும். ஓகே. எங்களுக்கு அதுதான். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கா? என்னுடைய ஆதரவு வந்து முக்கால்வாசி உதயசூரியன் தான். அப்புறம் விஜய்க்கு போட்டோம்னாலும் கூட போடுவோம். விஜய் போடுவோம். முக்கால்வாசி விஜய் வந்துருவார். ஆனால் முழுசாலாம் வர முடியாது. முக்கால்வாசி வந்துருவார். ஆனால் உதயசூரியனுக்கு போடுவேன் கண்டிப்பாக. அவர் நல்லா நிறைய செஞ்சுருக்கிறாரு. அவருடைய ஆதரவு நல்லா மக்களுக்கு நல்லா செஞ்சுருக்கிறாரு. ஓகே. ஆமாம். அதனால உதயசூரியன் தான் போடுவேன். ஓகே. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிங்க? திமுக. எதனால? பரம்பரையாக இருக்கு. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? விஜய்க்கு தான். விஜய்க்கு. ஆமாம். எதனால தெரிஞ்சிருக்காமா? என்னமோ அவர் வந்தாலும் ஓரளவுக்கு ஏதாச்சும் இது குறையுதான்னு பார்ப்போம், கஷ்ட நஷ்டம் குறையுதான்னு பார்ப்போம், விலைவாசிலாம் குறையுதான்னு பார்க்கலாம். அதனால ஒரு நம்பிக்கையாக இருக்க விஜய்க்கு போடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்குண்ணே? திமுக. எதனால தெரிஞ்சிருக்காங்க? இதை விட சிறப்பாக வேறு யாரும் ஆட்சி செய்ய முடியாது. பெண்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சாங்க. பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாத்துக்குமே இதை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாது. அதனால நான் அவர் தான் தொடரணும். ப்ரோ, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு ப்ரோ? டிவிகே தான் ப்ரோ. டிவிகே. எதனால தெரிஞ்சிருக்காங்க?
ப்ரோ எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ப்ரோ, இந்த ஒரு ஆட்சியை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் எப்படின்னு. எத்தனை நாளைக்கு தான் ஏடிஎம்கே டிஎம்கே, அதனால இந்த ஒரு ஆட்சியை வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? விஜய்க்கு தாங்கண்ணே. விஜய்க்கு. எதனால தெரிஞ்சுக்கலாமா? இல்லை புது கட்சி வரட்டுன்றக்காக நம்ம கட்சி விஜய்க்கு தான். விஜய்க்கு. என்ன உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். எதனால உங்களுக்கு? இப்போ நடக்கிறத பார்க்குறீங்களா இல்லையா? எவ்வளோ கற்பழிப்பு, கொலை, கொள்ளை எல்லாமே அதிகமாக நடக்குது. அதனால விஜய் வந்தால் நல்லா இருக்கும். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்தே வந்து கலைஞருக்கு தான் போட்டுருந்தாங்க. இப்போ நான் கன்வெர்ட்க்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிவிகே தான் அவங்களோட கட்சி. ஸோ நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஸோ விஜய் கட்சி வந்து ஜெயிக்கணும். உங்களோட ஆதரவுக்கா? விஜய் தான். விஜய். சரி, ஓகே. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? டிவிகே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? எதனாலன்னா வரவங்க புதுசாக வராங்க, அவர் நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான் ப்ரோ. ஃபேன்ஸ் இருக்குது, அவரும் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? டிவிகே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு? ப்ரோ நான் விஜய்க்கு தான் ப்ரோ. விஜய்க்கு தான். டிவிக்கு தான். எதனால தெரிஞ்சுக்கலாமா? நான் விஜய் எப்பயுமே என் ஃபேமிலியில விஜய்க்கு தான் ப்ரோ. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு எந்த கட்சி? டிவிகே. எதனால தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு? டிவிகே தான். எதனால உங்களுக்கு? இது வரைக்கும் அவர் வந்ததில்ல, சரி வந்தா என்ன பண்ணுவார்? உங்களோட ஆதரவு? டிவிக்கு தான். சரி, தேங்க்யூ. நான் வந்து கலர்ஸ் தான். சரிங்களா கலர்ஸ் தான். இருந்தாலும் வந்து விஜய் தான் ஓட்டு போடுவேன். விஜய்க்கு. டிவிக்கு தான். டிவிக்கு தான். சரிங்களா? இன்னைக்கான வீடியோவில் திண்டுக்கல் மக்களோட ஆதரவு எந்தெந்த கட்சிகளுக்குன்றதை பார்த்தீங்க. அடுத்து எந்த மாவட்டத்தில் போய் நம்ம ஓட் அண்ட் சர்வே எடுக்கணுன்றதை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம வாய்ஸ் ஆஃப் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட் எந்த மாவட்டத்துக்கு போறோன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.